இதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கக்கூடிய தத்துவத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லாமல், ஜாதி மத வித்தியாசம் இல்லாமல், வயசு வித்தியாசம் இல்லாமல், கரிப்பொடிகளை பூசி, சந்தனம் பூசி, குங்குமத்தை மூஞ்சில் அப்பி, காட்டாளன் போல வேஷமிட்டு அங்கே ஆடின்னு வரோம். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ வகையான அகங்காரத்தை, நம்ம ஆணவத்தை கொண்டு நடக்கிறோம். நான் 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 அப்படிங்கிற எண்ணம் நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் நம்மளை ஆட்டி வைக்கிறது. ஆனால் இந்த இடத்துல எந்த விதமான வித்தியாசத்தையும் மறந்து நம் நான்கிற எண்ணத்தை கொல்லக்கூடிய ஒரு இடமா அந்த எருமேலி இருக்குது. உனக்கு 10 லட்சம் ரூபா தரேன், உன்னுடைய அலுவலகத்து வாசலில் இது மாதிரி ஒரு துண்டையும் கட்டி மேலே கலர் பொடி பூசி நீ ஆடு அப்படின்னா நம்ம ஆடுவோமா? ஆனால் அங்கே எந்த விதமான யோசனையும் இல்லாமல், அத்தனை பேரும் எந்த விதமான நினைப்பும் இல்லாமல் நம்ம அந்த கொட்டுக்கு நம்ம பேட்டை துள்ளி நம்ம வரோம். அப்போது நான்கிற அந்த ஆணவத்தை கொன்றால்தான் சபரிமலையுடைய பூங்காவனத்துக்குள்ளே காலடி எடுத்து வைக்க முடியுங்கிறதான் அதோடைய தத்துவம்.